தனுசு 2 வாரம் தான் இருக்கு. இந்த 2 வாரத்துல என்னெல்லாம் நடக்க போகுது, எந்த கிரக மாற்றம் இந்த 2 வாரம் கழிச்சு நடக்க போகுது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். கன்ஃபியூஷனே வேணாம், வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். இது முழுக்க முழுக்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி தான் உங்களுக்கு இது 1-on-1 தான் இருக்க போகுது. தனுசு காலச்சக்கரத்துடைய 9வது ராசி. இந்த ராசியோடைய அதிபன் குரு பகவான். எல்லாருமே இப்ப ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குரு பயிற்சியான ஒரு விஷயம். குரு பகவான் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சியான ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். ஏன்னா 12 வருஷம் கழிச்சு பயிற்சி, அதுவும் சும்மா கிடையாது, உச்ச பயிற்சி. அதுதான் இங்க குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயம். இந்த குரு பகவான் பேச்சான அடுத்த செகண்ட் ஒரு நொடி கூட அவர் வேஸ்ட் பண்ணாம நம்ம சனியை பார்த்துட்டார். ஆனா இப்போ அந்த சனி பகவான் 138 நாட்கள் வக்ரமாக போறாரு. வக்ர பேச்சு நடக்க போகிறது, நடந்துகிட்டே இருக்கு. எப்போ வரைக்கும் நடக்கும் அப்படின்னா இந்த ஒரு ஜூலை ஆகஸ்ட்ல இருந்து இந்த டிசம்பர் மாசம் வரைக்கும் அவர் சனி வக்ர பேச்சு நடத்த போறார். இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம இந்த தனுசு ராசிக்கு என்ன பார்க்க போறோம் இந்த 2 வாரத்துல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த இந்த புதன் மிதனத்துல இப்ப இந்த 2 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்ல புதன், சூரியன், குரு இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து சனியோட ஒரு தாக்கத்துல சனியோட கான்டாக்ட் பண்ண போறாங்க வச்சுக்கோங்க. வக்கர சனியை கான்டாக்ட் பண்ண போறாங்க. அதான் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சனியை நார்மலா கான்டாக்ட் பண்ணலாம், தப்பில்லை. போன் மூலமா கான்டாக்ட் பண்ண முடியாதுங்க, பார்வை மூலியமா சனியை கான்டாக்ட் பண்ணலாம். சோ சனியை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல ஆல்ரெடி 10ல சஞ்சரிக்கக்கூடிய இந்த சுக்கிரனை தன்னுடைய பார்வையால பார்க்கிறார். கரியர் என்ன ஆக போகுது அப்படின்னா, சுக்கிரன் 10ல இருக்கிறது நல்லதுதான். ஆனா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இம்பேலன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா 4 என்பது அகைன் நம்மளுக்கு வீடு, 10 அகைன் தொழில். ஆல்ரெடி அங்க சுக்கிரன் இருக்காரு. ஓவர் ஒர்க் ப்ரெஷரா இருக்கும், ஓவர் ஒர்க் லோடா இருக்கும். வேலை பளு அதிகரிக்கக்கூடிய மாதம் இந்த அடுத்த ஒரு 4 மாத காலம். சனியோட வக்ர பார்வை சுக்கிரன் மேல விழுந்து ஆல்ரெடி அது 10ஆம் ஸ்தானமாக உங்களுக்கு இருக்கு. ஸோ வேலை பளு ரொம்ப அதிகரிக்கக்கூடிய, ரொம்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கம்பெனில ஒரு 8 மணி நேரம் ஒரு 9 மணி நேரம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்குன்னா உங்களை தான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல போய் உட்கார வைப்பாங்க. இல்ல நீ பண்ணு, நீ ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணு அப்படின்ற மாதிரி உங்களை தான் முன்னாடி எல்லாத்துலயுமே இது பண்ணி பின் பாயிண்ட் பண்ணி உங்களை தான் பண்ணுவாங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பக்கம் சனி அப்படின்னு நம்ம சொன்னாலும் குருவோட பார்வை தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஏன்னா 8ல ஆல்ரெடி நம்மளுக்கு இப்ப குரு இருக்காரு இல்லையா. குரு உச்சமாயி சனியை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இன்னும் 2 வாரம் கழிச்சு கண்டிப்பா உங்களோட லைஃப்ல அந்த ஆகஸ்டுக்கு 15க்கு மேல சொல்லிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 15க்கு மேல உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, டெஃபினட்டா புது ப்ராஜெக்ட்ஸ் உள்ள வரும், புது விஷயங்கள் உங்க லைஃப்ல வரும். அந்த கமிட்மெண்ட் கொஞ்சம் அதிகரிக்கும். ஓகேவா? இப்போ ஒருவேளை நீங்க பிசினஸ் தொழில் ரீதியா ஏதாவது பண்ண போறீங்க, சனியோட பார்வை சப்போர்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு ஐடியால நீங்க கேட்டீங்கன்னா, சனி பகவான் 4ல ஆல்ரெடி இருக்கார். நான் சொல்லிட்டேன் 4ஆம் இடத்துலதான் அவர் வக்ர பயிற்சி அடைய போறாரு. அவர் அங்கிருந்து எங்க பாக்குறாரு? 6ஆம் வீட்டை பாக்குறாரு. அதுக்கப்புறம் உங்க தொழில் ஸ்தானத்தை ஆல்ரெடி பாக்குறாரு. ராசியே பார்க்க போறாருங்க. இதுதான் சிறப்பு. 10ஆம் பார்வையா உங்க ராசியே நேரா பாக்குறாரு. சோ அப்போ உங்களுடைய கர்மா அதிகரிக்குது. உங்களுக்கு நிறைய கார்மிக்கான விஷயங்களை இந்த 4 மாச காலத்துல நீங்க முடிக்க போறீங்க. அதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்க சுய ஜாதகம் அப்படின்னா நீங்க பிறக்கும் போது இருக்கக்கூடிய ஜனன ஜாதகம், அதுலயே சனி வக்ரமா இருக்காருன்னா டெஃபினட்டா தாக்கம் உங்களுக்கு இன்னும் அதிகமா இருக்கும். இந்த 4 மாச காலத்தோட தாக்கமும் சுய ஜாதகத்துல சனி வக்ர பயிற்சி இருந்ததுன்னா டெஃபினட்டா அதோட தாக்கம் இன்னும் அதிகரிக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த சனி வக்ர பயிற்சி இந்த 4 மாசம்? எதிரெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படின்னா கொஞ்சம் உங்க கணவன் மனைவி இடையே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. 4ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால
கொஞ்சம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. கணவன் வந்து ஏதாவது ஒர்க் ரீதியா வெளியே போறதுக்கோ, இல்ல மனைவி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆறதுக்கோ, இல்ல ஒரு 4 மாச காலம் நான் எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரேன், இல்ல நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், இல்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட கொஞ்சம் நான் தள்ளி இருந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டிஸ்டன்ஸை கிரியேட் பண்றதுக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஒரு 4 மாச காலம் நான் வந்து பாக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 4 மாச காலம் உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் கண்டிப்பா கிரியேட் பண்ணும். அந்த டிஸ்டன்ஸும் நல்லதாங்க. சில நேரங்கள்ல நம்ம வந்து நம்ம உறவினர்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறதும் இன்னும் ஒரு வகையில நல்லதா தான் நம்ம பாக்குறோம். அதுவுமே ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல ஒரு சேஞ்ச் தான் கொடுக்கும். அதுவும் நீங்க கரியர் ரீதியாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு முக்கியமான ரீசன்ஸ்க்காக தான் நீங்க போயிட்டு திரும்பி வருவீங்க. ஸோ இந்த 4 மாச காலம் அதெல்லாம் உங்களுக்கு பண்ணும். அடுத்து மேரேஜ் இதெல்லாம் எப்படி இருக்கு? இந்த 4 மாசம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா சொல்லிடுறேன். சனி வக்ர பயிற்சி உங்களை மேரேஜ்ல கெடுக்க மாட்டார். ஒருவேளை நீங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டீங்க, இந்த 4 மாச காலம் எங்க திருமணத்தை எங்க பொண்ணுக்கு நான் பண்ணிதாங்க ஆகணும், வர வழி இல்ல, ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு, பண்ணா ஒத்து வருமா இல்ல ஏதாவது பிரச்சனை வருமானா கண்டிப்பா பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இந்த காலகட்டம் மாறும் போதே ஆல்ரெடி 7ல வந்து செவ்வாய் இருக்கார். ஸோ 7ல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் போறாரு. ஸோ மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல டிலே ஆயிட்டு இருக்க ஒரு விஷயத்த திருப்பி முடிச்சு வைக்கிறது, ஓகேவா, இது எல்லாத்தையுமே அவர் வந்து உங்களுக்கு பண்ணி தான் கொடுப்பாரு. ஸோ அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டாம். படிப்பு சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் எப்படி இருக்க போகுது? இந்த ஒரு வக்ரசனி காலகட்டங்கள்ல எதெல்லாம் கடைபிடிக்கணும், எதுலெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, அகெயின் 4ஆம் இடம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரும்போது அம்மா வந்து ரொம்ப 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 சப்போர்ட்டிவா இருப்பாங்க. 4ஆம் இடம் என்பது சனியோட ஒரு அமைப்புல வந்து இந்த காலகட்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபேமிலியில உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்க போறது வந்து உங்க அம்மா மட்டும்தான். வீடு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ நீங்க வந்து பயப்பட வேண்டாம். படிக்கிற பசங்க என்னன்னா உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து எப்பயுமே படிப்புல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கவன சிதறல் வரும். ஃப்ரெண்ட்ஸ் வெளியில வான்னு கூப்பிடுவாங்க, அங்க கூப்பிடுவாங்க, இங்க கூப்பிடுவாங்க, வீட்டுல அதனாலே வந்து சண்டை வரும். இதனாலதான் நிறைய சண்டை வந்துட்டு இருக்கு. உங்க குடும்பத்துல வர சண்டை எதனாலனா வீட்டுல படிப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க ஊர் சுத்திட்டே இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்களோட ஃபோக்கஸ் மேலேயும் எண்ணங்கள் மேலேயும் கவனம் சிதறாம நீங்க இருக்கும்போது அது உங்க லைஃப்ல வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் கொண்டு வரும். அதுவும் ஆல்ரெடி இப்ப குரு வர உச்சமா வர இருக்காரு, அதுவும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இவ்வளவு பாசிட்டிவ் விஷயம் இருக்கு. சரி, சிறப்பான கடவுள் வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்ன பண்ணணும்னா, குரு பகவான் தான், வேற யாரும் நம்மளுக்கு கை கொடுக்க மாட்டாரு. ஸோ நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மாதம் ஒரு முறை போயிட்டு உங்களுடைய பேர் ராசி சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்க ரெகுலரா பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும், நல்லதே நடக்கும். மகர ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணா கரெக்டா இருக்கும், இல்ல அவங்களுக்கு இந்த அட்வைஸ் கரெக்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.